அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல். அதாவது எங்கள் செட்டிநாடு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் விரதமாக இருந்துட்டு நைட்டு நிலா வந்ததுக்கப்புறம் பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் அது மத்தியானமே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுவாங்க. பச்சரிசியில் வெண்பொங்கல் பண்ணி தட்டைப்பயிறு, இந்த தட்டைப்பயிரும் மாங்காயும் போட்டு குழம்பு வைப்பாங்க. குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணுவாங்க. அப்புறம் சில பேர் மாங்காய் வெள்ளை பச்சடி வைப்பாங்க. நான் வந்து மாங்காய் வந்து குழம்புலே போட்டுற போகிறேன். அதனால் உப்பு பருப்பு பாசிப்பருப்பு கடைஞ்சி பருப்பு நெய், அப்புறம் தட்டைப்பயிறு மாங்காய் குழம்பு, வாழைக்காய் வறுவல் இல்லை பொரியல், அப்புறம் வந்து அப்பளம் பாயசம், என்ன கிடைக்குதோ பலாச்சொலை நுங்கு இளநீர் எல்லாமே வச்சு சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுறது நம்ம நகரத்தாரோட பழக்கம். மாவிளை தோரணம்லாம் கட்டி மாவிளக்கு வச்சு கும்பத்தில் தண்ணி வச்சு மாவிளையில் கும்பம் ரெடி பண்ணி கலசம் ரெடி பண்ணி அந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரிலாம் இருக்க இடங்கள் அப்படிலாம் பண்ண முடியல. நம்ம சொந்த ஊரில் இருக்கும்போது 4 பேர் 5 பேராக சேர்ந்து பண்ணுவோம். ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது. கொழக்கட்டை மாவிளக்கு நீர்மோர் பானக்கம் நுங்கு பலாச்சொலை எல்லாமே வச்சு சாமி கும்பிட்றது. ஆனால் எல்லாம் பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் தான் இந்த படையெல்லாம் பண்ணிவிட்டு சித்திரகுப்தர் கதை படித்து அதுக்கப்புறம் சுவாமி கும்பிட்டு சாப்பிட்றது எல்லாருமே. நம்மளால் சித்திரகுப்தர் கதை நமக்கு தெரியல, நம்ம படிக்க முடியல அப்படின்னா வீட்டில் ஐயரை கூப்பிட்டு வந்து கூட கதை படிப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது நமக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இப்போ இருக்க இடங்களில் வசதி இல்லை. அப்படிங்கிறனால நான் வந்து சும்மா விரதமாக குளிச்சு மொழிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு குழம்பு தட்டைப்பயிரும் மாங்காவும் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் வறுத்து பருப்பு வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிட்லாம். இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். தட்டைப்பயிறு வந்து நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் சூடு வர வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட தட்டைப்பயிறு வந்து நல்லா வறுத்தாச்சு. இது வந்து எந்த கிழமையில் வந்தாலும் பார்க்குறதில்ல, அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா பார்க்குறதில்ல. எந்த கிழமையில் வருதோ நம்ம வந்து தட்டைப்பயிறு வறுத்து குழம்பு வைக்கலாம். இப்போ வந்து பயிறு நல்லா வறுத்துச்சு. லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலராக வரும். அதை எடுத்துட்டு நம்ம வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தட்டைப்பயிறு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் வாழைக்காயை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி ஒரே மாரி சன்னமாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரே அளவாக இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் வேக வேண்டியதில்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு வச்சுட்டு தண்ணி ஊற்றி இந்த வாழைக்காய் அதில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். அப்படியே ஒரு கொதி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட தட்டைப்பயிறு பாருங்கள் சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக இருக்குது. எங்கள் அம்மாலாம் அந்த தண்ணி கீழே இருத்து விட்டுற வேண்டாம்பாங்க. அதனால் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வாயுவாக இருக்கும். அப்படிங்கிறனால அது கீழே இருத்து விட சொல்லிடுவாங்க. அதை இருத்துட்டு நம்ம இப்போ வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட வாழைக்காய் வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வேறு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தட்டைப்பயிறு அந்த சிவப்பு தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ வேறு தண்ணி ஊற்றி இது வேக போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் வந்து சட்டியிலே போட்டேன். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். வறுத்ததுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். மாங்காய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ போட்டோன்னா கரைஞ்சி போயிடும். தக்காளி தாளிக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம நல்லா வேக விட்டுருவோம். அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து மாங்காய் போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இப்போ நம்மளோட வாழைக்காய் வந்து இந்த சுடுதண்ணிலேருந்து எடுத்துச்சு. அதிலே இருந்தால் ரொம்ப வெந்த மாதிரி வந்துடும். அதனால் எடுத்துட்டேன். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி பிகினஸ் கூட ஈஸியாக வறுக்கலாம். வாழைக்காய் வறுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துச்சு. நம்ம உப்பை வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊறும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்தள்ளிக்கலாம். இது சிம்பிள் அண்ட் ஈஸி. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா விரட்டி விட்டுறணும். அவ்வளோதான். இது அப்படி ஊறட்டும். நம்ம அடுத்து குழம்பு பாருங்கள் சூப்பராக தட்டைப்பயிறு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்படியே உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். குக்கரில் போட்டால் ரொம்ப குழஞ்சிரும். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காயில் 1 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்து பரட்டி விட்டுருவோம். அப்போ தான் நல்லா பிடிச்சிக்கும். அதில் உங்களுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நான் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டிருந்தேன். ஆனால் அவ்வளவு நான் கரைச்சி ஊற்றலை. கொஞ்சமாக குழம்பு கரண்டிக்கு 1 கரண்டி கரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டுலாம். பாருங்கள், நம்ம குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள். அதுமாரி 2 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மல்லித்தூள். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்குவோம். இப்போ
இப்போ இந்த பக்கம் நம்மளோட தட்டைப்பயிறு நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வாழைக்காய் வறுக்கலாம். வறுக்கிறதுக்கு ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு கொஞ்சமாக போதும் வாழைக்காய்க்கு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம வாழைக்காய் போட்டு வந்துடும். நம்மளோட கடுகு சோம்புலாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி மிளகாப்பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துக்குவோம். ரெண்டு பக்கம் நல்லா வாழைக்காய் வறுத்து வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்மளோட பயிர் பார்த்திங்கன்னா சூப்பராக குக்கரில் வைக்காமலே 1 நிமிஷம் நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதான் பதம். இதுக்கு மேலே இருந்தால் பயிரெல்லாம் வெடிச்சுட்டு குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு அதில் ஊற்றிக்கலாம். அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், புளித்தண்ணி எல்லாமே சேர்த்து இந்த தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கொண்டு போட்டுக்கலாம். ஆனால் புளி கம்மியாக போடணும். இது சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே மாங்காய் உங்களுக்கு வெந்துடும். நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்க்கலாம். முதல்ல சேர்த்துச்சு. பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் வந்து சூப்பராக மொறுமொறுன்னு வந்துருச்சு. பாருங்கள், வந்து உடையாமல் வரணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். நல்லா வறுத்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நேரம் இருந்தால் நல்லா வந்துடும். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்க கலர் எப்படி இருக்குது, ஆனால் ரொம்ப ஒன்றும் காரமாக இருக்காது. கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி சேர்த்து தாளித்தோம்னா சூப்பராகிடும் குழம்பு. மாங்காய் இப்படி ஒரு கொதியிலே வெந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தாளிச்சிக்கலாம். மாங்காய் வந்து ரொம்ப சின்ன துண்டை போட்டால் கரைஞ்சிரும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். நம்மளோட வாழைக்காயும் நல்லா கடாயில் பிடிக்காமல் அப்படியே வந்துருச்சு. உடையாமல் நம்ம எப்படி நறுக்கி போட்டோமோ அந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், அதையும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ குழம்பு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ தக்காளி சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நான் கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து எல்லாமே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், உளுந்து, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ எல்லாமே செய்யலாம். அதாவது பௌர்ணமி வர்றதுக்குள்ளே கொழுக்கட்டை இதெல்லாமே நம்ம செய்யலாம். மாவுக்கு சாணக்கம், நீர், மோர் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிடலாம். எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வீட்டில் சும்மா சாதாரணமாக சிம்பிள் சமையல் இது. இப்போ நம்மளோட தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு. தக்காளிக்காக போட்டாச்சு. பாருங்கள், இந்த 2 வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன். அதே வேலை போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ நம்ம குழம்பு வந்து மாற்றி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு. நீங்கள் மாங்காய் சேர்த்திங்கன்னா புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு மாங்காய் சித்ரா பௌர்ணமிக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு மாங்காய் குழம்பு, வாழைக்காய் பொரியல். இன்னும் வேணால் நீங்கள் பருப்பெல்லாம் வச்சுக்கலாம், பாயசம் வைக்கலாம், அப்பளம் பொரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். உங்கள் நேரத்தை பொறுத்தும் சாப்பிட்ற நபர்களை பொறுத்தும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நான் இதோட இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதை குடித்தோம்னா நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூடான பச்சரிசி சாதம், அதாவது பொங்கல் பண்ணுவாங்க, பச்சரிசி வெண்பொங்கல் பண்ணுவாங்க. நான் அப்படி சாதமாக வடிச்சிட்டேன். அப்புறம் நம்மளோட சூப்பரான வாழைக்காய் வறுவல், அப்புறம் நம்மளோட தட்டைப்பயிறு மாங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுட சுட. உங்களுக்கு பூண்டு இஷ்டமான சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் தட்டைப்பயிறு மாங்காய் குழம்பு, வாழைக்காய் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.